வெல்கம் டு மித்தூஸ் ஆரோக்கிய சமையல். நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோவக்காய் வந்து எப்படி பொரியல் பண்ணுறது அப்படின்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோவக்காயை இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் வந்துட்டு தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் வந்து சேர்த்துட்டு கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் பெரிய சைஸ் வெங்காயத்தை தான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் வந்து எடுத்துருக்கேங்க, பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை தழை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து ஒரு கொஞ்சமாக இடித்து வந்து சேர்த்துக்கலாங்க. அதிகமாக வந்து சேர்த்துக்க வேண்டாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து இடித்து வந்து சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த கோவக்காயை வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக வந்து இந்த காய் வந்து வேகிற அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இந்த கோவக்காய் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக விட்டுறலாம். 10 நிமிஷம் வெந்ததும் நம்ம வந்து அதுக்கப்புறமா சாம்பார் தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாங்க. காய் வந்து நல்லா வேகல, தண்ணியும் வந்து சுத்தமாக வத்திடுச்சுன்னா மறுபடியும் வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், காய் வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு. உப்பு பத்தலைன்னா கூட வந்து உப்பு காரம் ஏதாவது வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து ஒரு அரை முடிவுக்கு வந்து தேங்காய் துருவலை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கோவக்காயில் வந்து இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம்னு அப்படின்ட்டு நிறைய சத்து வந்து இந்த கோவக்காயில் வந்து இருக்குங்க. இந்த மாதிரி வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்தூஸ் ஆரோக்கிய சமையலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.